Hi students, நாம இப்போ இந்த வீடியோவில் என்ன ப்ராப்ளம் பார்க்க போகிறோம் அப்படின்னா two balls are thrown with the same initial velocity at the angle theta and 90 degree minus theta with the horizontal, what will be the ratio of maximum height attained and horizontal ranges அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இப்போது இந்த angle of projection அப்படின்றது இனிஷியல் வெலாசிட்டி சேமாக இருக்குது, ரெண்டு ஆங்கிளில் ஆனால் ப்ரொஜெக்ஷன் நடந்திருக்கு. சரிங்களாப்பா, ரெண்டு ஆங்கிளில் ப்ரொஜெக்ஷன் நடந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம கொடுத்துருக்குற இந்த கிவன் டேட்டா அப்படின்றது இந்த ஆங்கிளை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம், ரேஞ்சை தனித்தனியாக நம்ம எழுத போகிறோம், ஹைட்டை தனித்தனியாக எழுத போகிறோம். இங்கே நம்மளுக்கு மேக்ஸிமம் ஹைட் அட்டென்றதுக்கு ஃபார்முலா என்னது, h = u² sin² θ/2g. அதை ரேஞ்ச் அப்படின்றதுக்கு u² sin 2θ/g அப்படின்ற ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த sin 2θக்கு பதிலாக 2 sin θ × cos θவை சப்ஸ்டிட் பண்ணி 2u² sin θ × cos θ/gன்ற ஃபார்முலாவை சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம் இல்லைங்களாப்பா. ஸோ ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு h1 அப்படின்ற இந்த ஹைட்டை கண்டுபிடிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அதாவது தீட்டான்ற ஆங்கிளுக்கு நம்ம பார்க்கக்கூடிய இது ஹைட் வந்து எவ்வளவு, h1. சரிங்களா, இந்த h2 அப்படின்றது இந்த இதையும் சேர்த்து வந்துச்சுன்னா இது h2. சரிங்களாப்பா. ஓகே, இப்போ h1 அப்படின்ற ஹைட்டுக்கு ஆங்கிள் என்னதுப்பா, u² sin² θ/2gன்னு எழுதிக்கலாம். ஏன்னா ஆங்கிள் அதுக்கு தீட்டா தான். ஆனால் 90 டிகிரி மைனஸ் தீட்டா அப்படின்றதுக்கான ஹைட்டு h2 அப்படின்றத u² sin² 90 டிகிரி மைனஸ் θ/2g அப்படின்னு எழுதிக்கலாம். சரிங்களா, இந்த ரெண்டுக்கு இப்போ ரேஷியோ கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த sin 90 மைனஸ் தீட்டா என்ன வரும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும்ப்பா. sin 90 மைனஸ் தீட்டான்றது cos தீட்டா. இந்த ட்ரிகனாமெட்ரி ஃபங்க்ஷனில் இது ஒரு சிம்பிளிஃபிகேஷன். சரிங்களா, இதெல்லாம் கொஞ்சம் சப்ஸ்டிட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதேமாரி cos 90 டிகிரி மைனஸ் தீட்டா அப்படின்றது sin தீட்டா. அப்போது இங்கே sin² 90 டிகிரி மைனஸ் தீட்டான் இருக்கு, அதை cos² தீட்டான்னு எழுதிக்கலாமா. இப்போ h2 அப்படின்றத எப்படி எழுதிக்கலாம், u² cos² θ/2gன்னு எழுதிக்கலாம். ஸோ ஓகே, இப்போ இந்த h1/h2 கண்டுபிடிக்க போகிறோம். இந்த ரேஷியோக்கு u² sin² θ/2g அப்படின்ற நியூமரேட்டர் டேமும் டினாமினேட்டர் டேமில் u² cos² θ/2gன்ற இந்த டேமில் காமனாக இருக்கக்கூடிய டேம் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுங்கள். கேன்சல் பண்ணது போக என்ன இருக்குன்னு பாருங்கள், sin² θ/cos² θ. அதை tan² θன்னு எழுதிக்கலாமா. அப்போது டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய 1ன்றதை வச்சு இதுக்கான ரேஷியோ எப்படி எழுதலாம், h1 h2க்கான ரேஷியோ அப்படின்றது tan² θ/1. சரிங்களாப்பா, இதான் இதுக்கான ஆன்சர். ஃபஸ்ட்டு நம்ம என்ன செஞ்சோம், மேக்ஸிமம் ஹைட்டுக்கான ரேஷியோ பார்த்தோம் இல்லையா, அதே போல் ஹரிசாண்டல் ரேஞ்சஸ்க்கும் பார்ப்போம். ஹரிசாண்டல் ரேஞ்சஸ்க்கும் இதே மாதிரி சிம்பிளை பண்ணிக்கிடுமா. வாட் இஸ் த ரேஞ்ச் r1, தீட்டான்ற ஆங்கிளுக்கு u² sin 2θ/g அப்படின்றதுல 2u² sin θ × cos θ/g அப்படின்றது பார்த்தீங்களா, இந்த ஃபார்முலா எடுத்துக்கிடுமா. அதான் ரொம்ப சிம்பிளாக நம்ம என்ன செய்ய முடியும், சால்வ் பண்ண முடியும். அப்போது 2u² sin θ × cos θ/g அப்படின்ற இந்த டேம் எடுத்துக்கிடுவோம். அப்போ r2 அப்படின்றத என்ன எடுத்துக்கலாம், 90 டிகிரி மைனஸ் தீட்டாக்கு 2u² sin 90 மைனஸ் தீட்டா × cos 90 மைனஸ் தீட்டா. இந்த r1 r2க்கு ரேஷியோ பார்க்குறதுக்கு முன்னாடி r2 சிம்பிளை பண்ணிக்கிடுமா. இந்த sin 90 மைனஸ் தீட்டான்றதை cos தீட்டான்னு எழுதணும், cos 90 மைனஸ் தீட்டான்றதை sin தீட்டான்னு எழுதணும் இல்லையாப்பா. அப்போ 2u² cos θ × sin θ/g அப்படி நம்மளுக்கு கிடைக்கும். திஸ் த r2. ஸோ இப்போ நம்ம பார்ப்போம் r1/r2 அப்படின்றதுக்கான ரேஷியோ என்ன வருதுன்னு பாருங்கள். நியூமரேட்டர் டேம் 2u² sin θ × cos θ/g. டினாமினேட்டரில் 2u² cos θ × sin θ/g. ஸோ காமனாக இருக்கக்கூடிய டேம் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணும்போது sin θ cos θ எல்லாம் கேன்சல் ஆக போகிறோம். 1/1, அதாவது r1 r2 அப்படின்ற ரேஞ்சுக்கான ரேஷியோ 1:1 இருக்கும். அதாவது இனிஷியல் வெலாசிட்டி சேம் ஸ்பீடில் இருக்கும்போது ரேஞ்சு சேமாக தான் இருந்திருக்கும். இந்த r1 அண்டு r2 இந்த ரெண்டுமே என்னதான் சேம் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். சரிங்களாப்பா, அதனால இந்த பிக்சரை வரையும் போது டேரெக்டாகவே நம்ம கண்டுபிடிச்சிருக்கலாம். இருந்தாலும் நம்ம இதை சால்வ் பண்ணி தான் காமிக்கணும் இல்லையா. ஸோ சால்வ் பண்ணி காமிக்கணுன்றதுக்காக தான் கடைசி வரைக்கும் நம்ம வச்சுட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த ப்ரொஜெக்ஷனில் தீட்டா வேல்யூ சேஞ்ச் ஆகும்போது ஹைட் வேணால் வேரி ஆகிருக்கலாம், ஆனால் ரேஞ்சு சேமாக இருக்கிறதுக்கு ஒரே காரணம் என்னது, சேம் இனிஷியல் வெலாசிட்டி. புரிஞ்சுங்களாப்பா. ஸோ இதை நம்மளுக்கு ஒரு 1 மார்க்கில் ஒரு ஜஸ்ட் ஒரு தியரம் மாதிரி கேட்டால் கூட நம்மளால் ஈஸியாக ஆன்சர் பண்ண தெரியணும். ஒருவேளை
ப்ரொஜெக்ஷன் ஆங்கிள் தீட்டா வேரியாக இருந்தாலும் நம்மளுக்கு ரேஞ்ச் எப்படி இருக்கும் அப்படின்னா சேமாக இருக்கும். புரிஞ்சுங்களாப்பா? இந்த ஹைட்டோட ரேஞ்ச் மட்டும் தனியானோட நம்மளுக்கு என்ன செய்யலாம், 1 மார்க்கில் கேட்கலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம மிஸ்டர் ஃபிசிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய தொடர்ந்து எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நம்ம நோட்டிஃபிகேஷனில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனோட கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.